Hello everyone, நம்ம focus batch னுடைய aptitude shortcut seriesல இன்னைக்கு இந்த கேள்வியை எப்படி ஷார்ட்கட்டா சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த triangle ABC B யோட 135 டிகிரி னும் AB வந்து 5√2 சென்டிமீட்டர் னும் BC 7 சென்டிமீட்டர் னு கொடுத்திருக்காங்க. இப்போ AC யோட லெந்த் என்னன்னு கேக்குறாங்க. இத நம்ம கன்வென்ஷனலா இப்படி ஒரு obtuse triangle ஃபார்ம் பண்ணி cosine ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துட்டு வரோம். பட் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா? ஷார்ட்கட்டா எப்படி சார் சால்வ் பண்றதுன்னு தானே கேக்குறீங்க. இப்போ பார்க்கலாம். முதல்ல இது ஒரு obtuse triangle. இதுல நான் என்ன பண்ண போறேன், ஒரு இமேஜினரி லைன் வரைய போறேன். இப்படி இமேஜினரி லைன் வரைஞ்ச உடனே இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களால பார்க்க முடியும். அப்ப இதோட டிகிரி 19 நம்ம போட்டுடலாம். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதோட டிகிரி 180, ஆல்ரெடி 135 கொடுத்துட்டாங்க. சோ அப்ப ரிமைனிங் 45. அப்ப 90 45 இருந்துச்சுன்னா இது ஆப்வியஸா என்னதான் வரணும், 45 தான் வரணும். இப்படி 90 45 45 வந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னன்னு தெரியும், 1/1√2 அப்படின்னு தெரியும். இங்க ஹைபோட்டனஸ் 5√2 கொடுத்திருக்காங்களா, அப்ப நம்ம இது கூட ஈக்குவேட் பண்ணலாமா? அப்ப √2 தான் 5√2 அப்படின்னா 1 வந்து என்ன, 5. ரைட்டா? அப்போ இங்க இருக்கக்கூடிய 1ம் 5. அப்ப நான் அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன், 5 5. இப்போ இந்த மொத்த ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனஸ் தான் நமக்கு லென்த்தா கேக்குறாங்க, ஏசியோட லென்த் தானே கேக்குறாங்க. அப்ப அதான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இந்த 5யும் 7யும் ஆட் பண்ணிட்டா நமக்கு பேஸ் என்ன வந்துருச்சு, 12 வந்துருச்சு. ஒரு சைடு என்ன 5 இருக்கு. நம்மளோட பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 13 அப்படி கண்டுபிடிக்கலாம். அல்லது ட்ரிப்ளெட் 5 12 13 ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட்கட்டுக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் பேட்ச் ஆப்டிட்யூட் சீரிஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃபோக்கஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.